ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இறுதிகால நிகழ்வுகளை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அடுத்த வாரத்தோடு பொது காலம் முடிந்து நாம் திருவருகை காலத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். அடுத்த வாரத்தை இயேசு கிறிஸ்துவே உலகினுடைய அரசர் என்பதை நாம் கொண்டாட இருக்கின்ற வேளையிலே இன்றைய வாசகங்கள் அதற்கு முன் தயாரிப்பாக நமக்கு அமைகின்றன. முதல் வாசகம் தானியேலுடைய புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இறுதி காலத்திலே நாம் எப்படி இருப்போம், இறுதி காலத்திலே மிக்கேல் தூதர் வருவார், அவர் நம்மோடு இருப்பார், மண்ணிலே புதைந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்கள், சிலர் நீதி தீர்ப்புக்காகவும் சிலர் தண்டனை தீர்ப்புக்காகவும் அனுப்பப்படுவார்கள் என்கின்ற இறுதி நாளை பற்றிய ஒரு செய்தியை முதல் வாசகம் நம்ம கொடுக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசகம் வழியாக நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இந்த எபிரேய புத்தகத்தில் சொல்லப்படுவது போல இயேசு கிறிஸ்துவே மெய்யான குரு. குருக்கள் அனுதினமும் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற அந்த பலியிலே நம் பாவங்கள் கழுவப்படுகிறதோ இல்லையோ, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன்னையே தகன பலியாக கொடுத்தார். நம் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டது. ஆகையால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு மீண்டுமாக நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் கொடுக்கின்ற பொருத்தனைகள் தேவையற்றது. இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவது சால சிறந்தது என்கின்ற கருத்தை என்ற இரண்டாம் வாசகம் எடுத்து கூறுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே மார்க் எழுதிய நற்செய்தியிலே 2 வாசகங்களை ஒத்திய செய்திகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி கால நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இறுதி காலத்திலே வானம் இருளும், மேகங்கள் ஒன்று திரண்டு வரும், சூரியன் மறைந்து போகும், மேகத்தின் மீது மானிட மகன் வருவான், அதை யாரும் காணாமல் இருக்க மாட்டீர்கள், இந்த தலைமுறை அனைத்தும் அதை காணும் என்கின்ற செய்தியை மார்க் நற்செய்தியாளர் சொல்லிவிட்டு இந்த உலக இறுதி நிகழ்வை பற்றி அவர் அழகாக எடுத்துக் கூறுகிறார். இதிலே நாம் மிகவும் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், இறுதி காலம் எப்பொழுது வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமர ஓமையை நமக்கு எடுத்துக் கூறுகிறார். அத்திமரம் துளிர்த்து இலை உதிர்ந்து துளிர்க்கின்ற பொழுது கோடை காலம் வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுபோலத்தான் உங்களுக்கான ஒரு காலம் வரும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் வருகின்ற பொழுது நல்லோர் தீயோர் பிரிக்கப்படுவார்கள். உலகம் முழுக்க வானதூதர்கள் சென்று நல்லோர் தீயோரை பிரிப்பார்கள். நல்லோர் விண்ணுலகிற்கும் தீயோர் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். ஆயத்தமாக இருங்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தமாக இருப்பதற்காக இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அத்தி மரத்தை பார்த்த பிறகு நீங்கள் கோடைக்காலம் வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்கின்ற அறிவு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய நாள் எப்பொழுது வரும், எப்பொழுது நம்மை விண்ணுக்கும் நரகத்திற்கும் கொண்டு போவார் என்பது நமக்கு தெரியாது. அதையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அது தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார். ஆக நம்மை விழிப்பாக இருக்கத்தான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏனென்றால் இந்த இறுதி காலங்கள் நெருங்கி வர வர அதற்கான ஆயத்தத்தில் நாம் இருக்க வேண்டும். மரித்து போவோம் என்ற செய்திகள் தெரிந்த பிறகு நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடவுளோடு நம்மை இணைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்விலே நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது, அத்திமர ஓமையிலே சொல்லப்படுவது போல நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள இயலாது. அத்திமரம் துளிர் விடுகின்ற பொழுது கோடை காலம் வருகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அதுபோல இறைவனுடைய நாட்கள் வரப்போகிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இறைவனுடைய நாள், இந்த நாள் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இறைவனுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? எனக்கு உயிர் கொடுத்து கொடுத்து உறவுகளை கொடுத்து நல்ல உலகத்தை கொடுத்த இந்த கடவுளுக்கு நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? எதையும் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய பணத்தையோ புகழையோ அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடவுள் நம்மை மனம் மாறி அவருக்குரிய பிள்ளைகளாக வாழதான் அழைக்கிறார். இந்த வாசகங்கள் 3 நம்ம கூறுகின்ற செய்தி இதுதான். இறுதி காலத்தினுடைய பக்கத்திலே நாம் இருக்கின்றோம். எப்பொழுது இறுதி நாள் வரும் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஆயத்தமாக இருங்கள். இறக்கின்ற நாள் தெரிந்து போய்விட்டால் வாழ்கின்ற நாள் நரகமாகிவிடும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மை பயமுறுத்தவில்லை, நமக்கு ஒரு முன்னறிவிப்பை சொல்கிறார். ஆயத்தமாக இருங்கள், எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது என்று. இன்றைய இந்த வாசகங்கள் நம்ம கூறுகின்ற செய்தி இதுதான். ஏழையனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார்.
அந்த ஜெபம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பணக்காரனுடைய ஜெபங்கள் சில நேரத்திலே மறுக்கப்படுகிறது. அதற்கும் இயேசு விளக்கத்தை கொடுக்கிறார். இவையெல்லாம் நமக்கு ஒன்று ஒன்றாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளை என்பதை மீண்டும் மீண்டுமாக அவர் தெளிவுபடுத்துகிறார். அதனால் நாம் யாரும் அழிந்து போகக்கூடாது என்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறார். அதனால்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இறைவன் நம்மை அனைவரையும் பார்த்து அழைப்பது, மனம் மாறுங்கள், மனம் மாறி என்னிடம் திரும்பி வாருங்கள், உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய விண்ணுலகத்தில் இருக்கின்ற அத்துணை இடங்களும் உங்களுக்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் உங்கள் அனைவருக்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இடத்திற்கு இணைந்து வாருங்கள். பாவங்களை மறந்து கடவுளை நினைத்து இறைவனுக்குரிய மக்களாக வாழ இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முடிந்தவரை நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைக்கு செய்வோம். இறந்த பிறகு நாம் எதையும் கொண்டு போக முடியாது. இருக்கின்ற வரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய தேவை போக மிகுதியை இல்லாதவரிடம் கொடுங்கள். கொடுப்பதன் மூலம் அவர் மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து நீங்கள் செய்வீர்களானால் அது கைமாறு அல்ல. நீங்கள் எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் மனம் மாறியவர்களாக இருப்பேன், அது உங்களுடைய செயல்களை காட்டுங்கள் என்று சொன்ன திருமுழுக்கு யோவான் நம்மை பார்த்து கேட்பதுதான். கடவுள் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு தேவையான செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற நாம் நம்மை தேடி வருகின்ற, தூரத்தில் இருக்கின்ற, தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது கடவுளுக்குரிய மக்களாகவே இருப்போம். ஏனென்றால் நாட்கள் தூரம் இல்லை, மிக அருகில் இருக்கிறது. இறைவனுக்கு பயந்து அவருடைய அன்பிலே வாழ பாவத்தை வெறுத்து மனிதனை நேசியுங்கள். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஆமேன்.